துச்சாதனன் தனது சேனை பலம் கொண்டு பாஞ்சாலியின் சேலையை உருவத் தொடங்கினான். தோற்ற நிலையில் ஏதும் செய்ய இயலாத நிலையில் பாண்டவர்களும் வாய்மூடி நின்ற சான்றோர் பெருமக்களும் கைவிரிக்க கடைசியாய் கண்ணனை வேண்டி அபலையாய் நின்றாள் பாஞ்சாலி. பாஞ்சாலி மானம் காக்க எழுந்தருளி அவளை காத்தான். ஒரு நாள் தனது மாளிகையில் பழங்களை அறுத்துக் கொண்டிருக்கும் போது கண்ணனின் கையை நன்றாக பதம் பார்த்தது கத்தி. இரத்தம் அதிகமாய் கசிந்தது. இதை கண்ட அனைவரும் பதைபதைத்து போயினர். கண்ணின் கையில் இரத்தம் ஊற்றென கசிந்து கொண்டிருந்ததை கண்டு வருந்தினரே தவிர யாவரும் ஓடி வந்து உதவவில்லை. அனைவரும் வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயம் அங்கு வந்த பாஞ்சாலி மற்றவர்களைப் போல அனுதாபப்படவில்லை. உடனே தான் அணிந்திருந்த பட்டு சேலையின் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனுக்கு கட்டுப்போட்டு உதவினாள். ஆம், இதுவும் கண்ணனின் விளையாட்டுகளில் ஒன்றுதான். தனக்கு ஏதேனும் நேர்ந்தால் யார் முதலில் வந்து உதவுகிறார் என்று பார்க்கவே கண்ணன் இவ்வாறு சோதனை செய்தான். கண்ணனின் இந்த விளையாட்டில் மற்றவர்களை முந்தி பாஞ்சாலி தனது அன்பினால் கண்ணனின் இந்த விளையாட்டில் வென்றாள். பாஞ்சாலி தனக்கு செய்த உதவிக்கு கைமாறாகவே கண்ணன் சூதின் முடிவில் பாஞ்சாலிக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் போது அவளது மானம் காக்க உடனே எழுந்தருளி அவளை காத்தான். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.